அடுத்து வந்து இப்படியே சுற்றிக்கிட்டே வந்துடலாம். இப்போ வந்து நம்ம இதில் மண் போட்டுருவோம். கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. அம்மா வீட்டு சமையலில் அம்மாவை காணா போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. எனக்கும் ரமேஷ்க்கு வந்து உடம்பு சரியில்லை. ரமேஷ்க்கு வந்து ரொம்ப ஜுரம். அப்படி பின்னாடி உட்காந்து இருக்கிறாரு, முடியல இப்போவும். ஆனாலும் உட்காந்து பார்த்துட்ருக்கிறாரு. பார்த்துட்டுல வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. அதனால் சரி, இனிமேலாவது ஒழுங்காக வீடியோ போடுவோம் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீட்டுக்குள்ளே சில செடியெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். ஒரு சிலது தான் நல்லா வந்தது. ஆனால் அந்த மழை பெய்கிற சீசனில் எல்லாத்தையும் எடுத்து நான் வெளியே வச்சுட்டேன். சரி, அந்த மழை தண்ணி பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் வெளியே வச்சுட்டேன். இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் கார்டன் வீடியோவும் காமிக்கிறேன். மழைக்கு அப்புறம் நம்ம மாடி தோட்டம் எப்படி இருக்குது, வெளியில் செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மணி பிளான்ட்டு, இது வந்து செவுத்தில் ஏறக்கூடிய மணி பிளான்ட். ஆனால் இது வேறு ஏதோ பேருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இது செவுத்தில் ஏற்றி விட்டோம் அப்படின்னா செம்மையாக வந்து செவுறு ஃபுல்லாக பிடிச்சி போயிடும். ஆனால் செவுரெல்லாம் அழுக்காயிடும். அதனால் நான் என்ன ஐடியா பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பைப் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுவோம். ஹோட்டல், கார்டன் இந்த மாதிரிலாம் போனோம்னா இது வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. இது செஞ்சு வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு லென்த்து, அதாவது அது 2 அடி 3 அடி அப்படின்னு செஞ்சு வச்சுருப்பாங்க. அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா. அதை வந்து நம்மளே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கயர் வந்து மொத்தமாக சேர்த்து இது 100 ரூபாய்க்கு வாங்கினா. இந்த பைப் வந்து நம்மக்கிட்டேயே இருந்தது, அதை வச்சு அப்படியே பண்ணுவோம். ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இப்படி அறுத்தோம்னா கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2லேருந்து ஒரு 2.5 அடி கிட்ட எடுத்திருக்கேன். இது வந்து இதில் உள்ள அளவு பார்த்துக்கோங்க. இவ்வளோ தூரம் வந்து விட்டுருங்க. இந்த ஒரு 3/4 அடி அந்த அளவுக்கு விட்டுட்டு இப்போ இந்த கயர் வந்து நம்ம இதில் சுற்றணும். இந்த கயர் வந்து பார்த்திங்கன்னா ஓலை வீடெல்லாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓலை வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த கொம்பெல்லாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது அந்த கயர் தான். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி 2ஆக இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக வந்து முடி போட்ட மாதிரி ஆகிடும். இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், இதில் சுற்றிக்கிட்டே வாங்க. நல்லா கொஞ்சம் டைட்டாக சுற்றணும், லூஸாக சுற்றக்கூடாது. இந்த கயிறு வந்து ஒரு கயிறு வந்து 12 ரூபான்னு நினைக்கிறேன். இது அப்பா தான் வாங்கிட்டு வந்தார், அதனால தான் எனக்கு ரேட் தெரில. அப்பா வந்தோடனே நான் வந்து ரேட் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து இப்படி இருக்கட்டும். அடுத்த கயிறு எடுத்துக்கலாம். தேங்காய் நாரில் பண்ணுவாங்க. தேங்காய் நாரில் பண்ணால் அது கொஞ்சம் புசு புசுன்னு இருக்குமே தவிர, ஆனால் வந்து சீக்கிரம் வந்து கொட்டி போயிடும் அது. அதனால் நம்ம இந்த நாரில் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நமக்கு நல்லா இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அதை முடி கூட போட வேணாம், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இழுத்தீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காகிடும் உங்களுக்கு. மறுபடியும் இதை வந்து நம்ம சுற்ற ஆரம்பிக்கணும். வீட்டுக்குள்ளெல்லாம் நம்ம அழகாக வைக்கிறதுக்கு, பால்கனியில் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார் பார்க்கிங்கில் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த கயரில் பிடிச்சி இது போகிறதுக்கு வந்து இந்த செடி போகிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லென்த்துக்கு வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கயிறாவது தேவைப்படும்.
ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு முடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி இப்படி ஒரு முடி போட்டுக்கோங்க. அடுத்து இது மேலே இன்னும் வந்து ஒரு 3 கயிறு சுற்றணும். மேலேருந்து சுற்றுங்க. இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு முடி போட்டுருங்க. அப்போ தான் வந்து அவுறாமல் இருக்கும். ஏன்னா சில டைம் வந்து இந்த முடி வந்து சரியாக போட முடியாது, லூஸ் ஆகிடும். அதனால் நல்லா இழுத்து போட்டுருங்க. இழுத்து போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி 2த்தையும் சேர்த்து வச்சு சுற்றிட்டு வந்துடுவோம். முதல்ல சுற்றும் போது இந்த பக்கம் ஒரு சுற்று, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு சுற்று, மறுபடியும் முடி போட்டுருங்க. ஏன்னா 2வது வரும்போது நமக்கு கொஞ்சம் லூஸ் வரும். அதனால் அந்த லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து டைட்டாக போடுறது. இப்போ அடுத்து வந்து இப்படியே சுற்றிக்கிட்டே வந்துடலாம். இப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் அந்த செடி வந்து பிடிச்சி ஏறுறதுக்கு உங்களுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். நல்லா கிட்ட கிட்ட சுட்டுங்க. ஒரு முடி போட்டுருங்க. இந்த திக்னஸ் வரணும் நமக்கு. இதை வந்து நம்ம அழகாக சுற்றிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வைக்கணும். நல்லா கொஞ்சம் நடுப்புற கீழே வரைக்கும் வந்துடணும். இது வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி சின்னதாக கயிறு கட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வந்து நல்லா சுற்றி விட்டால் தான் இது வந்து வளர ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்ல கீழவும் ஒரு கட்டு போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இதில் மண் போட்டுருவோம். இந்த மாதிரி இது கொஞ்சம் நல்லா வளர்ந்து இதில் சுற்றிட்டு போகும்போது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணி ஊற்றும் போது நீங்கள் இது மேலேயும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும். அப்போ தான் வந்து இந்த வேர் வந்து இது மேலே பிடிக்கும். இது பாருங்க, இந்த மாதிரி வேர்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே நமக்கு வந்து இந்த நூலில் வந்து இந்த கயிறில் வந்து பிடிச்சிக்கிட்டு வளர ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே வைக்கும் போது ஒரு செவுத்து ஓரத்தில் வச்சோம் அப்படின்னா இதில் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு செவுத்தில் பிடிச்சிட்டு அது போக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், சூப்பராக இது வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறது தான். இதோட பேர் கூட எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சாக்கா சொல்லுங்கள் இது பேர் என்னன்னு சொல்லிட்டு. நிறைய இடத்துல இது டெக்கரேஷனுக்காக அழகாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, பெரிய பெரிய ஹோட்டலுங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து வச்சுருப்பாங்க. ஹோட்டலுங்களில் வைக்கிறத ஏர்போர்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த செடி நிறைய இருக்கும். இது கொஞ்சம் வளர்ந்தது அப்படின்னா அடுத்ததை நம்ம வந்து எடுத்து 2-3 கூட பிரித்து வைக்கலாம். இதில் வந்து நான் 2 செடியாக வைக்க போகிறேன். பிரிச்சாச்சு. கல் மாதிரி இருக்குது. அதுக்கு தான் நம்ம எப்பவுமே ஒரு செடி வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த மண்ணை எடுத்துகிட்டு வேறு புது மண்ணில் தான் வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த செடி வந்து நல்லா வளரும்.
இது வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும். நல்லா மழை சீசன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து உள்ளே வைக்கலாம். அதுங்காட்டி இது வந்து நல்ல மழை தண்ணி பட ஆரம்பிச்சிதுனாக்கா நல்லா வளர ஆரம்பிச்சிடும். வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளே ரெடி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கம்மியான காசில் ஒரு பொருள் கிடச்சிரும். நீங்கள் பைப் வந்து காசு கொடுத்து வாங்கணும். கடையில் கேட்டோம்னா நம்ம வந்து பழைய பைப் வந்து வெயிட்டு போட்டு கொடுப்பாங்க. நம்ம எந்த லென்த் வேணுமோ அந்த லென்த் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக ஒரு வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டை வந்து ரொம்ப அழகாக செடி வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.